அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாத்தின் பார்வையில் உடை என்ற இந்த ஜும்மா தொடர் உரையில் உடை சம்பந்தமான செய்திகளோடு அலங்காரம் செய்து கொள்வது பற்றியும் நம்ம பார்த்து வருகிறோம். இந்த அலங்காரத்தை பொறுத்த வரைக்கும் தலைமுடி, தாடி, மீசை, இது மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் மார்க்கத்தில் சில ஒழுங்குகள் இருக்கிறது. அந்த விஷயத்திலே நம்ம மார்க்கத்தை கடைப்பிடிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இதுக்குள்ளே நுழைவதற்கு முன்னாடி ஒரு அடிப்படையான செய்தியை ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன ஒரு அடிப்படை தான் மீண்டும் நினைவூட்டி விட்டு இந்த தலைப்பிற்கு நம்ம செல்லலாம். அது என்ன அடிப்படை என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வணக்கம் என்ற முறையில் தொழுகை, நோன்பு, தியானம் செய்தல், இது மாதிரியான விஷயங்களை அவங்க ஒன்றை செய்திருப்பார்களே ஆனால் அதை அப்படியே நம்ம எடுத்துக்கொள்ளணும். அவங்க அதை சொல்லித் தருவதற்கு தான் தூதராக அனுப்பப்பட்டார்கள். அது இல்லாமல் உலக விஷயங்கள், உலக நடைமுறைகளில் அவங்க செஞ்சிருப்பார்கள் என்று சொன்னால் அதில் அல்லாஹ்வுடைய வஹி அந்த கட்டளை பிரகாரம் செஞ்சால் மட்டும்தான் அது மார்க்கமாக ஆகும். அப்படி இல்லாமல் அந்த ஊர் வழக்கப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது செய்தால் அதுக்கு மார்க்கத்துக்கு சம்பந்தம் இல்லை. இந்த ஒரு அடிப்படையில் விளங்கிக் கொள்ளணும். உதாரணமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டகத்தில் தான் அவங்க பிரயாணம் பண்ணாங்க. அவங்க காலத்தில் நம்ம இப்போ பயன்படுத்தக்கூடிய எந்த ஒரு வாகனமும் இருக்கலை. அப்போ ஒட்டகத்தில் பயணம் பண்ணுவது மார்க்கத்தில் ஒரு சுன்னத்து, அது பேண வேண்டிய வழி என்று சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்தில் போனாங்கன்னா அந்த நேரத்தில் உள்ள வசதிக்கு பயன்படுத்தி கொண்டார்கள். அது மார்க்கம் என்று போகவில்லை. அதனால தான் அவங்க 40 வயசில் நபி என்று ஆவதற்கு முன்னாடி ஒட்டகத்திலாம் போனாங்க. நபியாக ஆன பிறகு அல்லாஹ்வுடைய உத்தரவு வந்து போனால் தான் அது மார்க்கமாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்தில் பயணித்தார்கள் என்று சொன்னால் அவங்க 40 வயசுக்கு முன்னாடி ஒட்டகத்திலாம் பயணித்தாங்க. அவங்க மாத்திரம் பயணிக்கலை, அவங்களுடைய எதிரிகளும் ஒட்டகத்திலாம் போனாங்க. எல்லா சமுதாயமும் அப்படி தானே இருந்தது. அந்த எல்லாருமே பழக்கத்தில் வைத்திருந்த ஒரு அடிப்படையில் தான் ஒட்டகத்தில் போனார்கள். அதை மார்க்கம் என்று என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. போகலாம், அனுமதி இருக்கே தவிர இன்றைக்கு நம்ம ஒட்டகத்தில் தான் போகணும், ஹஜ்ஜிக்கு போகிறதா இருந்தால் ஒட்டகத்தில் போகணும் என்று சொல்லக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் கோதுமை தான் அந்த பகுதியில் உணவாக இருந்தது. கோதுமை ரொட்டியை சாப்பிட்டாங்க. கோதுமை ரொட்டி சாப்பிட்றது சிறந்தது என்றோ அது சிறந்த சுன்னத்தான வழிமுறை என்று சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா அந்த கோதுமை ரொட்டி சாப்பிடுவது அல்லாஹ்வுடைய கட்டளை பிரகாரம் அவங்க செய்யலது. கோதுமை ரொட்டியை சாப்பிடுதல் என்பது அவங்க நபியாக ஆவதற்கு முன்னாடி 25 வயசில் 20 வயசுலையும் அதை தான் சாப்பிட்டாங்க. அவங்களுடைய எதிரிகளும் அதை தான் சாப்பிட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க, அதே கோதுமையை தான் சாப்பிட்டாங்க. அப்போ கோதுமை சாப்பிட்டதுனால நாமளும் கோதுமை சாப்பிடுவது சிறப்பு என்று சொல்லக்கூடாது. அன்றைக்கு இருந்த உணவு என்ற முறையில் அவங்க செஞ்சாங்களே தவிர அல்லாஹ்விடமிருந்து வழிகாட்டுதல் வந்து செஞ்சால் தான் அது மார்க்கமாகும். அல்லாஹ்விடமிருந்து வழிகாட்டுதல் வராமல் அந்த ஊர் வழக்கப்படி பல விஷயங்களை அவங்க செஞ்சுருந்தாங்கன்னு சொன்னால் அதையெல்லாம் மார்க்கமாக நம்ம என்ன செய்யக்கூடாது, எடுத்துக்கொள்ளக்கூடாது. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில ஆடைகள்லாம் போட்டாங்கல்ல, இந்த மாதிரி ஆடையெல்லாம் இப்போ இருக்கலை. இப்போ நம்ம போட்டிருக்கிற மாதிரி இந்த மாதிரி சட்டை, வகை வகையான ட்ரெஸ்ஸெல்லாம் போடுறோம்ல, இதுகள்லாம் அன்றைக்கி இருக்கலை. அதிகபட்சமாக ஒரு போர்வை மாதிரி பொருத்தி கொள்வார்கள், அவ்வளவுதான். கீழே ஒரு வேட்டி மாதிரி கட்டி கொள்வார்கள், மேலே ஒரு போர்வை பொருத்தி கொள்வார்கள். அதுதான் அனைவருடைய ஆடையாகவும் இருந்தது. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மாதிரி ஆடை அணிந்த காரணத்தினால் நாமும் இந்த மாதிரி சட்டையெல்லாம் போடக்கூடாது, நபி போட்டபடி நம்ம என்ன செய்யணும், ஒரு போர்வையை சுற்றிக்கிறணும் என்று சொல்லக்கூடாது. விரும்பினா போர்வை சுற்றிக்கலாம், அனுமதிக்கப்பட்டதில் வருமே தவிர அது மார்க்கத்தில் அது முக்கியத்துவம் வாய்ந்ததாக வருமா, அது சிறந்ததுன்னு வருமானா வராது. ஏன்னு கேட்டால் இந்த போர்வையை அவங்க பொருத்தி கொண்ட ஒரு விஷயம் இறை தூதர் என்று சொன்ன பிறகு தான் அவங்க செஞ்சாங்கன்னு இல்லை.
அதுக்கு முன்னாடி அதான் செஞ்சாங்க. 40 வயசில் இறை தூதர் என்று அறிவிப்பதற்கு முன்னாடி அவங்களுடைய வாழ்க்கையில் அந்த துணியை தான் அணிஞ்சிருந்தாங்க, போத்திக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய எதிரிகளும் அதான் செஞ்சாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிரிகளும் என்ன ஆடை வச்சுருந்தாங்கன்னா ஒரு போர்வை போத்திக்கிடுவாங்க. இந்த வகையான இதெல்லாம் இப்போ கிடையாதுல்ல. அன்றைய காலத்தில் உள்ள வசதிப்படி எதெல்லாம் செஞ்சாங்களோ அதுகளுக்கு இஸ்லாமிய முத்திரை குத்தக்கூடாது. நபி செஞ்சிட்டாங்கன்னு முத்திரை குத்த பிரித்து பார்க்கணும். அது நபிகள் நாயகம் தொழுதாங்கன்னா அது வந்து ஊர் வழக்கப்படி தொழுகலை, அல்லாஹ் சொன்னபடி தான் தொழுதாங்க. அப்போ தொழுகையில் அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணணும். தொழுகைக்கு பிறகு இதை ஓதணும் அதை ஓதணும்னு சொல்கிறாங்கன்னா இதெல்லாம் வழக்கப்படி வந்ததா வஹீல வந்ததா? வஹீல வந்தது. அல்லாஹ்விடமிருந்து கற்றுக் கொடுத்த அடிப்படையில் தான் இப்படி தொழணும், இப்படி நோன்பு வைக்கணும், இது ஜக்காத்து இவ்வளோ கொடுக்கணும், ஹஜ் இதை செய்யணும், இது ஹலாலு இது ஹராம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி விலைக்கு சொன்னாங்கன்னா அது மார்க்கமாயிரும். அதை கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். அப்படி இல்லாமல் ஊர் வழக்கப்படி சில காரியங்களை செய்திருப்பார்களே ஆனால் அதெல்லாம் அந்த காலத்து வழக்கம். இந்த காலத்தில் இங்கே இருந்தாங்கன்னா நம்ம சாப்பிட்ற மாதிரி பிரியாணி சோறு தான் சாப்பிடுவாங்க. இந்த காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்களே ஆனால் இந்த காலத்தில் எந்த உணவு பரவலாக கிடைக்கிறதோ அந்த உணவை சாப்பிடுவாங்க. இந்த காலத்தில் எந்த வாகனத்தில் மக்கள் பயன்படுத்துகிறாங்களோ அந்த மாதிரி வாகனத்தை அவங்களும் பயன்படுத்துவாங்க. அதனால் உணவு பழக்கம் உடை இந்த விஷயங்கள்ல எல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூல் என்ற முறையில் செஞ்சதற்குல அதை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ இந்த உலக விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வாய்மொழியாக சில விஷயங்களை ஆர்டர் பண்ணுவாங்க, அப்போ மார்க்கமாயிரும். உலக விஷயத்திலேயே வந்து உதாரணமாக பேரிச்சம்பழம் நபிகள் நாயகம் சாப்பிட்டாங்கன்னு இருக்குன்னு வைங்களேன், நீங்கள் பேரிச்சம்பழத்தை கொண்டு நோன்பு துறங்க அப்படின்ற சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் அது சுன்னத்தாகி போயிடும் அவங்க சொன்ன காரணத்தினால. அப்படி சில விஷயங்களுக்கு அவங்களுடைய சொல்லு வரணுமே தவிர அப்படி வராமல் அவங்க சில காரியங்களை ஊர் வழக்கப்படி செய்தார்கள் என்று சொன்னால் அதுக்கு மார்க்கம்ங்கிற ஒரு கலரை கொடுக்கவே கூடாது. அதை அடிப்படையை வழங்கி கொள்ளணும். அதே மாதிரி தான் மருத்துவம். இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பலவிதமான மருத்துவங்கள் இருந்துச்சு. அந்த மருத்துவம் எல்லாம் இறைவனிடமிருந்து அறிவிக்கப்பட்ட மருத்துவமா? இல்லை. அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க, நம்ம நாட்டு வைத்தியம் வச்சுருக்கோம்ல, பாட்டி வைத்தியம்லாம் சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி தேல் கடிச்சு அதை செய்வாங்க, தலைவலிக்கு இது காய்ச்சலுக்கு எதுன்னு சொல்லி சில மருந்து நம்ம பழக்கத்தில் கிராம வைத்தியங்கள் இருக்குது. இந்த மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பலவிதமான மருத்துவங்கள் செய்தார்கள். அந்த மாதிரி மருத்துவத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சார்கள். உடனே நபி வழி மருத்துவம்னு அதை வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சில ஆளுக்கு என்ன செஞ்சிட்டாங்க, நபி வழி மருத்துவம் செய்கிறோம். அந்த காலத்தில் உள்ள அந்த மருத்துவம்லாம் வகையில் செஞ்சதா, இறைவனுடைய கட்டளை பிரகாரம் செஞ்ச ஒரு விஷயமா? இல்லை. அந்த எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். நபிகள் நாயகம் செஞ்ச அந்த மருத்துவ முறை வந்து அவங்களுக்கும் அது தெரியும், அந்த பகுதியில் வாழ்ந்த எல்லா மக்களுக்கும் தெரியும். அதைத்தான் அவங்க வழக்கமாக பயன்படுத்திட்டு வந்தாங்க. அதன் அடிப்படையில் அந்த காலத்து மருத்துவத்தை பயன்படுத்தினாங்களே தவிர இந்த வியாதிக்கு இதை செய்தார்கள் அப்படின்னு வந்தால் அது என்ன செய்யக்கூடாது, இஸ்லாத்துடைய வழிகாட்டுதல் இதைத்தான் நம்ம செய்யணும் என்று வழங்கக்கூடாது. ஏன்னு கேட்டால் அந்த விஷயத்தை நபிகள் மாத்திரம் அதை செய்யலை, நபிகளுடைய எதிரிகளை தான் செஞ்சாங்க. அந்த காலத்து வைத்திய முறையே அதுவாக தான் இருந்தது. ஒரு உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து உஹது போர்க்களத்தில் கடுமையாக தாக்கப்படுறாங்க. பற்கள்லாம் உடைந்து கடவாய் பற்கள்லாம் சிதறி ரத்தம் பயங்கரமாக வெளியேறி மூர்ச்சித்து விழுதுறாங்க, மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. ஆனால் ரத்தம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. இந்த நேரத்தில் அவங்க மகள் ஃபாத்திமா, அவங்கள மதீனாவுக்கு பக்கத்திலான பத்ர் இருக்கிறது, அவங்க ஓடி வந்து கேள்விப்பட்டு வந்து அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அந்த ரத்தத்தை நிப்பாட்டுறதுக்காக வேண்டி தண்ணியை ஊற்றுறாங்க, அதுக்கு மேலே ஊற்றுறாங்க, எடுத்துறதுக்கு நிற்க மாட்டேங்குது. அதுக்கப்புறம் அந்த பேரிச்சம் பாய் எடுத்ததை எரித்து அதை சாம்பலாக்கி அந்த சாம்பலை அந்த காயத்தில் என்ன செய்கிறாங்க, பூசுகிறாங்க. சாம்பலை பூசினோன்னே ரத்தம் நின்றுச்சு. அந்த ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்கும் பொழுது மேலே சாம்பலை பூசிட்டா என்னவாயிரும், ரத்தம் நின்று போயிடும். அந்த மாதிரி ஃபாத்திமா நாயகி வந்து அப்படி செய்கிறாங்க. இது போர்க்களத்தில் நடக்குது, ரத்தம் நின்று போய்விட்டது. இது ஹதீஸுகளில் வருகிறது. உடனே இது வந்து நமக்கு காயம் ஏற்பட்டால் இந்த சாம்பலை பூசணும்னு விளங்கி கொள்ள முடியுமா? அந்த காலத்தில் ரத்தத்தை நிப்பாட்டுறதுக்கு இருந்த ஒரு வழி அதுதான் இருந்தது. ஆனால் அதில் வந்து சிறந்த வழி கிடையாது. அது அந்த காலத்தில் இருந்தது அந்த வழி தானே தவிர அதுதான் சிறந்த வழியானா இல்லை. அதனால் சில சைடு எஃபெக்ட் இன்ஃபெக்ஷன்லாம் வரும். சாம்பலை வச்சு இந்த காயத்தில் பூசும் பொழுது ஒரு இன்ஃபெக்ஷன் பிரச்சனைகள்லாம் வரத்தான் செய்யும். ஆனால் அதை விட ரத்தத்தை நிப்பாட்டணும். இப்போ ரத்தம் ஒரு அளவுக்கு மேலே போயிடுச்சுன்னா உயிருக்கு ஆபத்தாக போயிடும். அதற்காக வேண்டி அந்த ரத்தத்தை நிப்பாட்டுவது தான் பிரதானம் என்கிற வகையில் அதில் என்னென்ன இன்ஃபெக்ஷன் வரும் என்பதையெல்லாம் கவனத்திலலாம் கொள்ளாமல் அந்த சாம்பலை பூசி ரத்தத்தை நிப்பாட்டினாங்க. இதை வந்து நபிகளும் செஞ்சார்கள், அந்த பகுதியில் உள்ள மக்களுடைய வழக்கமாகவும் இருந்துச்சு.
இந்த ஃபாத்திமா வந்துக்கிட்டு பூசுனாங்களே, ரசூல்லா சொல்லியா பூசுனாங்க? அவங்கள அறிஞ்சதுனால தானே செஞ்சாங்க. அவங்கள அதை அறிஞ்சு வச்சுருந்தாங்க, இந்த மாதிரி காயம் ஏற்பட்டால் அது சாம்பலை பூசிக்கிறேன்னு. அப்போ இன்றைக்கி ஒருத்தர் ஆக்சிடெண்ட் ஆகிட்டார்னு வைங்க, உடனே நான் நபி வழி மருத்துவம் செய்ய போகிறேன்ட்டு சாம்பலை கொண்டு போய் ஒரு பூச முடியுமா? அந்த ரத்தத்தை நிப்பாட்டுவதற்கு அதை விட நவீன வசதிகள்லாம் வந்து விட்டது. அதை பயன்படுத்தி அதை செய்யணுமே தவிர அது ஒரு இஸ்லாமிய முறை, அது தொழிலாகவும் நிறைய பேர் பண்ணுறாங்க. நபி வழி மருத்துவம் என்று சொல்லி நிறைய பொய்களை எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அப்போ நபிகள் செஞ்சதுக்கு ஆதாரம் இருக்கிறது, அதில் மாற்று கருத்து இல்லை. அது எந்த மாதிரி செஞ்சாங்க? இறைவனுடைய செய்தி என்ற முறையில் செஞ்சாங்களா, ஊர் வழக்கம்ங்கிற முறையில் செஞ்சாங்களா? அவங்க செஞ்சுருக்கிறாங்க, அவங்க சொன்ன பொய்யாவெல்லாம் சொல்லலை. சில விஷயங்களை, மருத்துவத்தை நபிகள் நாயகம் செஞ்சாங்க. எதன் அடிப்படையில் செஞ்சாங்க? அந்த ஊருடைய வழக்கப்படி செஞ்சாங்க. அந்த ஊரில் உள்ள எல்லாருமே செஞ்சாங்க. இஸ்லாம்ங்கிற அடிப்படையில் இதுதான், இதை செஞ்சால் தான் இறைவனுக்கு பிடிக்கும், இந்த வழிமுறை தான் சிறந்தது அப்படிங்கிற முறையில் செஞ்சாங்களான்னு அப்படி கிடையாது. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த மாதிரியான செயல்களை எல்லாம் நம்ம என்ன எடுத்துக்கொள்ளக்கூடாது. அவங்க செஞ்சாங்கன்னு கிடைச்சாலும் கூட ஒவ்வொரு செயல்லையுமே பிரித்து பார்க்கணும். எப்படி பார்க்கணும்? இது இறை தூதர் என்ற முறையில் செஞ்சதா, அல்லது அந்த காலத்துடைய ஒரு வாழ்ந்த மனிதர் எப்படி செய்வாரோ அந்த மாதிரி செஞ்சதா, ஊருடைய வழக்கப்படி செஞ்சதா அப்படின்னு சிந்தித்து பார்க்கணும். சிந்தித்து பார்த்து ஊர் வழக்கப்படி செஞ்சதாக இருந்தால் அது மார்க்கத்தில் வலியுறுத்தக்கூடாது, அதுக்கு இஸ்லாமிய கலரை குத்தக்கூடாது. ஆனால் செய்யலாம். ஒருத்தர் விரும்பினார்னா சாம்பல் கூட பூசிட்டு போங்க, அதை தடுக்க முடியாது. ஒருத்தர் விரும்பினார்னா நான் ஒட்டகத்தெல்லாம் இங்கேருந்து போவேன், மக்காவுக்கு போவேன்னா போயிட்டு போகிறாரு, அதை நம்ம தடுக்கக்கூடாது, அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம். ஆனால் அதுதான் சிறந்தது, அதுதான் நபி வழி, அந்த மாதிரி செஞ்சால் தான் இறைவனுக்கு பிடிக்கும் அப்படின்னு செய்யவே கூடாது. அது நபி அவர்கள் வணக்கம் என்கிற பெயரில் செஞ்சுருக்கணும், அல்லது உலக விஷயத்திற்கு வாயால் சொல்லியிருக்கணும். செஞ்சுட்டு இதை செய்வது தான் சிறந்தது, இதுதான் நல்லது என்று சொல்லிட்டாங்கன்னா அது வஹியாயிடுது, கட்டளையாயிடுது. அது இந்த ஒரு பேசிக்கை நம்ம விளங்கிக்கொள்ளணும் ஃபஸ்ட்டு. அந்த அடிப்படையில் தான் இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைமுடி வச்சாங்கன்னு வருது. அவங்க தலைமுடி எந்த மாதிரி வச்சுருக்கிறாங்க என்று கேட்டால் 4 விதமான அளவுகள் சொல்லப்படுது. ஏன்னா தலைமுடி ஒரே அளவாக எப்பவும் இருக்காதுல்ல. ஒரு மாதம் வெட்டாமல் ஓட்டியெல்லாம் கொஞ்சம் இறக்கம் கூடி போயிடும், வெட்டுன்னு அன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தலைமுடியை சொல்லும் பொழுது சில ஹதீஸுகளில் என்ன வருதுன்னா, அந்த காதுடைய பாதி, இந்த காது இருக்குல்ல, அந்த காதுடைய பாதி மட்டத்துக்கு இந்த முடி எவ்வளோக்கு இருக்கும்னு கேட்டால் காதுடைய பாதி அளவுக்கு சில காலங்களில் முடி வைத்திருக்கிறார்கள். சில காலங்களில் அந்த காதுடைய அந்த சோனைங்கிறாங்கள்ல, இந்த தொங்குற பகுதி இது வரைக்கும், அதாவது காதுடைய பாதி அளவுக்கு சில நேரங்களில் முடி இருந்திருக்குது. சில நேரங்களில் இந்த காது சோனை அளவுக்கு முடி வைத்திருக்கிறார்கள். சில நேரங்களில் தோல் புஜம் வரைக்கும் நல்லா இறங்கி அந்த முடி எங்கே வரைக்கும் வந்துடும், தோல் புஜத்தில் தொங்கும். இந்த தோள்பட்டை இருக்குல்ல, அந்த தோள்பட்டையில் தொங்கும் அளவுக்கு வைத்திருக்கிறார்கள். சில நேரங்களில் இந்த காதுடைய சோனைக்கும் தோள்பட்டைக்கும் நடுவில், காதுடைய சோனையை விட்டு கொஞ்சம் இறக்கி தோள்பட்டைக்கு கொஞ்சம் மேலே, இப்படி 4 வகையாக அவங்க முடி வச்சதாக ஹதீஸ் இருக்குது. மொத்த ஹதீஸ் தேடி பார்த்தீங்கன்னா அவங்க தலைமுடி எந்த மாதிரி வைத்திருந்தார்கள்னு கேட்டால் நம்ம கிராப் வெட்டி கம்மியாக முடி வைக்கிறோம்ல, அப்படி வைக்கலை. நிறைவான அந்த காலத்து இந்த பாகவதர்லாம் வைப்பாங்கள்ல முடி, அந்த மாதிரி முறையில் தான் முடி வைத்திருக்கிறார்கள் என்று ஹதீஸில் இருக்குது. அந்த முடி சில நேரங்களில் வெட்டாமல் விட்டால் அவளுக்கு வந்துடும், வெட்டின அன்னைக்கு கொஞ்சம் குறைஞ்சி போயிடும். ஏன் 4 சைஸ் வருதுன்னு கேட்டால் யாருக்குமே ஒரே மாதிரி முடி இருக்காதுல்ல. ஒரு வாரம் கழிச்சா முடி கூடி போயிடும், அடுத்த வாரம் கண்டு இன்னும் கொஞ்சம் முடி அதிகமாகி போயிடும், போய் வெட்டிட்டு வந்தோம்னா மரம் குறைஞ்சி போயிடும். அப்போ இதுமே அளவு இந்தளவு வச்சுக்கிட்டாங்க. இந்த காதுடைய பாதி அளவுக்கு வெட்டுனாங்கன்னா இந்தளவுக்கு வெட்டி விட்ருவாங்க. அது இறங்கி தோல் பூஜை வரைக்கும் வரும். தோல் பூஜத்துக்கு மேலே போகும்போது வெட்டி விட்ருவாங்க, தோல் பூஜை தாண்டுற அளவுக்கு வைக்கலை. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைமுடி வைத்ததை பற்றிய விவரம். இந்த 4 விதமாக முடி வைத்திருந்தார்கள் என்றதை புகாரி, முஸ்லிம் உட்பட எல்லா நூல்கள்லையும் இந்த செய்திகளை நீங்கள் பார்க்கலாம். அப்போ இதை வைத்துக்கொண்டு இந்த 4 வகையில் முடி வைக்கணும்னு சொல்லலாமா? சொல்லக்கூடாது. ஏன்னா முடி வைக்கிறதுங்கிறதுக்கு அவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு முடி வச்சுருப்பாங்க. நபிகள் நாயகம் அவங்க விரும்பினபடி தனிப்பட்ட விருப்பத்தின்படி அந்த முடியை வச்சாங்களா, இது மார்க்கத்தில் ஒரு உகந்த ஒரு செயல் அப்படின்னு வச்சாங்களா? மார்க்கத்தில் உகந்த செயல் என்று வைத்தால் அவங்க வாயால் அதை சொல்லணும். நான் இந்த மாதிரி நீங்கள் வைங்க, இப்படி வைப்பது தான் சிறந்தது என்று சொல்லிவிட்டார்கள்னா தலைமுடிக்கு சுண்ணத்தாகி போயிடும். முடி வைப்பது சுண்ணத்து. இதே மாதிரி முழுசாக தான் முடி வைக்கணும், கிராப் வெட்டக்கூடாது, குறைவாக வெட்டக்கூடாது, எந்த வகையிலையும் அப்படின்ற அர்த்தம் எப்போ வரும்?
அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது வந்து வஹீங்கிற முத்திரை, இறைவனுடைய செய்தி என்ற ஒரு முத்திரை அவங்க குத்துனா மட்டும்தான் அது மார்க்கத்தில் வரும். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அப்போ முடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிரம்ப வைத்திருக்கிறார்கள், அதாவது முழு முடி வைத்திருக்கிறார்கள். அப்போ இந்த மாதிரி செய்திகளை பார்த்து நம்ம என்ன விளங்கிக்கிறக்கூடாதுன்னா, இந்த மாதிரி தான் நம்ம முடி வைக்கணும்னு வழங்கக்கூடாது. வைக்கலாம், வைக்கிறது அவசியம்னு வழங்கக்கூடாதே தவிர, நீங்கள் விரும்புனீங்கன்னா அந்த மாதிரி முடி பெருசாக கூட வைத்துக்கொள்றதுக்கு அனுமதி இருக்கிறது. அதை இல்லாமல் குறைத்து கொள்வதற்கு உங்களுக்கு அனுமதி இருக்கிறது. அதெல்லாம் உலக வழக்கில் அதுக்கு ரசூலுல்லாஹ் ஒரு கட்டளை விட்டுட்டாங்கன்னு சொன்னால் நம்ம விருப்பத்தை சார்ந்தது தான். இதை இப்படி தான் செய்யணும், இப்படி செய்யக்கூடாது என்று எந்த கட்டளையும் இல்லை என்று சொன்னால் அவைகளெல்லாம் நம்ம விருப்பப்படி செஞ்சுக்கலான்னு அர்த்தம். நமக்கு ஏதாவது கட்டளை இட்டுட்டாங்கன்னா அந்த கட்டளை இப்படி தான் நடக்கணும். அப்போ இந்த தலையை முடிக்க அப்படி சொன்னாங்களா, அதே மாதிரி நீங்கள் பாருங்கள், தாடி இருக்குது இல்லையா, அதுவும் முடி தானே, தலைமுடியும் முடி தான், தாடி வளர்கிறது முடி தானே. தாடி வைக்கிறது சுன்னத்துன்னு நம்ம சொல்கிறோம், அது நபி வழி, அது நல்லது, அது வைப்பது இறைவனுக்கு விருப்பமானது, அது நபிகள் நாயகத்தை பின்பற்றிய ஒரு நன்மை கிடைக்கும் அப்படின்னு தாடிக்கு சொல்கிறோம். தாடி முடி தான், தலையில் வளர்கிறது முடி தான். ஆனால் தலைமுடியை வைக்கிறது சுன்னத்துன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க, சொல்லக்கூடாது. அது நபி வழின்னு ஏன்னு கேட்டால் அது வந்து நபிகள் அதை வைக்க சொல்லி உங்களுக்கு வலியுறுத்தலை. தாடியை பொறுத்த வரைக்கும் அதை அவங்க தாடி வைக்கவும் செஞ்சாங்க, கட்டளையும் போட்டாங்க, நீங்கள் தாடி வளருங்கள், தாடியை வந்து என்ன செய்யாதீங்க, சிறைச்சிடாதீங்க. அந்த மாதிரி வந்து தாடிக்கு வந்து ஒரு கட்டளை இட்டுருக்குறாங்க. இந்த கட்டளையினால தான் அது வந்து என்னவாகுது, சுன்னத்தாகுது. இல்லைன்னா அன்றைக்கு முஸ்லீம் அல்லாத மக்களும் தாடி வச்சுருந்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாடி வச்சுருந்த மாதிரி அபூஜஹல் அவனுடைய எதிரியாக இருந்த அபூஜஹலும் பெரிய தாடி தான் வச்சுருந்தார். அப்போ தாடி வைத்தல் என்பது அன்றைய அரபுகளுடைய வழக்கம்தான். அது இஸ்லாத்தில் ஏன் விரும்பத்தக்கது ஆகுதுன்னு சொன்னால் அவங்க சொல்லிட்டதுனால தான். தாடியை பற்றி சொன்னாங்க, தலைமுடியை பற்றி சொல்லலை. தாடி வைக்கிறத பற்றி நீங்கள் வையுங்க, அது நல்லது என்று நமக்கு அறிவுரை சொன்னார்கள். தலைமுடியை பொறுத்த வரைக்கும் அறிவுரை சொல்லலை. அப்போ என்ன விளைவிக்கிறேன்னு, தலைமுடி விஷயத்துக்கு எந்த ஒரு ரூலுமே கிடையாது மார்க்கத்தில். எதை செய்யக்கூடாதுன்னு தடுத்துருக்கிறாங்களோ அதை மட்டும் தவிர்த்து கொள்ளணுமே தவிர, மற்றபடி முடியை பெருசாக வைக்கிறது, சின்னதாக வைக்கிறது, எந்த மாதிரி வேண்டுமானாலும் வைத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தலைமுடி வைத்ததை சுன்னத்துன்னு சொல்லாவிட்டாலும் அது அனுமதிக்கப்பட்டதுன்னு விளங்கிக்கிற மாதிரி அந்த தலைமுடி எப்படியெல்லாம் வச்சாங்க என்று கேட்டால், சில நேரங்களில் அதாவது வகிடு ரெண்டு, அந்த வகிடு இருப்பாங்கள்ல, நடு வகிடு எடுத்து முடி சரி பண்ணி பிரித்து போடுவாங்கள்ல, அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வகிடு எடுத்தவர்களாகவும் இருந்திருக்கிறாங்க. அப்போ வகிடு எடுக்கிறது சுன்னத்துன்னு சொல்கிறதுக்கு வரல. அப்படி வந்ததுனால அது ஒரு நபி வழின்னு சொல்லக்கூடாது, நீங்கள் வைக்கலாம். வகிடு எடுத்துகிற மாதிரி இப்படி பாதி பிரித்து அதை சீவிக்கிட்டார்கள்னு சொன்னால் அது தடுக்கப்பட்டது ஒன்றும் கிடையாது. ஸ்டைல் பண்ணுறதெல்லாம் கேட்கக்கூடாது. ஸ்டைல் பண்ணுறதுக்கு தான் எல்லாம் வந்து தலையில் முடியை தர்றான். இந்த முடி என்னத்துக்கு, என்ன யூஸ் இருக்குது ஸ்டைலை தவிர? முடியை இறைவன் தந்திருக்கிறான, இந்த ஸ்டைல் பண்ணுறதை தவிர அதில் என்ன ஒரு பர்பஸ் இருக்குது, ஏதாவது என்ன நன்மை இருக்குது? ஒரு நன்மையுமே இல்லை. அது ஸ்டைலுக்காகத்தான் இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மன்கான லஹு ஷாருன் பொல் யுக்ரிமுஹு, ஒருவருக்கு முடி இருக்குமே ஆனால் அதை நல்ல மதிப்போடு வைத்து கொள்ளட்டும். முடி என்ன மதிப்போடு என்ன பார்த்தோன்னே எல்லாம் விரும்புகிற மாதிரி எனக்கு நல்லா தேய்ச்சி ஒரு நல்ல அழகாக இருக்கிற மாதிரி வைத்து கொள்ளுங்கள் என்று தலைமுடிக்கு இப்படி கட்டளை இட்டாங்க. முடி வச்சிங்கன்னா பரட்டையாக இருக்கக்கூடாது. எந்த அளவுக்கு நம்மள பேணுதலாக இருந்தால் போதும், நீங்கள் சின்னதாக வைங்க, பெருசாக வைங்க, கிராப்பு வைங்க, என்ன மாதிரி வேண்டாலும் வைங்க, ஆனால் பரட்டையாக இருக்கக்கூடாது. பரட்டை அந்த பறந்து போய் நிற்கணும் பார்த்தாலேயே, அந்த மாதிரி அது குருவி கூடு மாதிரி இருக்கும் சில பேருடைய தலையில் முடிகள்லாம். அந்த மாதிரி வைக்கலாமான்னு கேட்டால் அப்படி வைக்கக்கூடாது. ஏன் வைக்கக்கூடாதுன்னு சொன்னோம்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் ஒருத்தர் வர்றாரு, வந்தால் இந்த மாதிரி தலைமுடி பரட்டையாக வர்றாரு. தலைமுடி என்ன செய்யல, சீவி அந்த ஒரு அழகான முறையில் அவர் வைக்காமல் பரட்டையான ஒரு நிலையில் வர்றாரு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட சொல்லுவாங்க, ஏப்போ அந்த தலைமுடியை ஒரு வாரி படிய செய்கிறது ஒன்றும் உனக்கு கிடைக்கலையா, என்ன கிடைக்கல, சீப்பு கிடைக்கலையான்னு கேட்குறாங்க. அந்த என்ன சீப்புன்னு சொல்லாமல் உன்னுடைய தலைமுடியை படிய செய்கிறதுக்கு ஒன்றுமே உன்கிட்ட கிடைக்கலையாப்பா அப்படின்னு கேட்குறாங்க. அவர் உடனே போயிட்டு வந்து அழகாக சீவிட்டு செய்கிறாரு, வர்றாரு. இது எவ்வளோ அழகாக இருக்குது, நீ முந்தி இருந்தது பரட்டையாக இருப்பதை விட இது பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்போ தலையில் முடி வைக்கிறது எப்படி வேண்டாலும் வைத்துக்கொள்ளலாம். கூட வச்சுக்கிறங்க, குறைச்சி வச்சுக்கிறங்க. இந்த பசங்கள்லாம் ஸ்டைலாக வைக்கிறாங்கல்ல, அதெல்லாம் வந்து அது சில ஆளுக்கு வந்து கூட அதெல்லாம் இஷ்டத்துக்கு சொல்கிறாங்க. கூடாதுன்னு சொல்ல நீங்கள் யார், நான் யார்? கூடாதுன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லணும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லணும்.
அவங்களுடைய ஆர்டர்கள் ஏதாவது வந்திருக்குதா? தலைமுடியை இந்த மாதிரி ஒரு ஒரு பக்கம் சிரைச்சிட்டு ஒரு டைப்பாக வைக்கிறாங்கல்ல இந்த காலத்தில் ஃபேஷன்னு சொல்லி, இதெல்லாம் நம்ம இல்லாத ஒன்று அவங்க செய்யும்போது நமக்கு ஒரு பெருப்பாக தெரியுது. எல்லோரும் வைக்கிறீங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க, ஒரு மாதிரியாக முடி வெட்டி தெரியுறாங்க அப்படின்னு நினைக்கிறோம் நம்ம. அது ஒவ்வொரு காலத்தில் இப்படி கிராப் வெட்டுறது ஒரு காலத்தில் சொன்னாங்க. ஒரு காலத்தில் அது கிராப் வெட்டிகிட்டு இருக்கும்போது என்ன செஞ்சாங்க, கிராப்லாம் வெட்டக்கூடாது, அது வெள்ளைக்காரனுடைய இது, அவனுடைய ஸ்டைலு, அது ஹராமுன்னெலாம் சொன்னாங்க. அவங்களாம் தான் சொன்னாங்க, மார்க் அறிஞர்கள் அவங்களா இஷ்டத்துக்கு சொன்னாங்களே தவிர அதுக்கு மார்க்கத்துக்கு சம்மந்தம் கிடையாது. நீ ஹராம்னு சொல்ல, நீங்கள் யார் நான் யார்? ஹராம்னு சொல்கிறா இருந்தால் அல்லாஹ் சொல்லணும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லணும். இதை தவிர யாரும் ஒன்றை ஹராம் என்று கூடாது என்று சொல்வதற்கு அதிகாரம் கிடையாது. அப்போ தலைமுடி வைக்கிறதா இருந்தால் எப்படி வேணாலும் நீ தலைமுடி வைக்கலாம். தலைமுடியில் வந்து நடுவகைடு எடுத்து வைக்கலாம், வகைடு எடுக்காமல் அப்படியே முழுசாக பின்னாடி சீவி விடலாம், அதை எண்ணெய் நல்லா தேய்ச்சிக்கிடலாம். இன்னும் சொல்லப்போனால் சில நேரங்களில் முடி அதிகமாக போச்சுன்னா நாங்கள் பறக்க ஆரம்பிச்சிடும். பிரயாணத்தில் போகும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைமுடியை பின்னி போட்டுக்கிடுவாங்கன்னு வருது. பின்னுன்னா விளங்க தான் சடை மாதிரி போடுவாங்கள்ல, அப்படின்னு பரவீரம்னு சொல்லி நாளாக பின்னி போட்டு வருவார்கள். மக்காவுக்கு அவங்க எங்கேயாவது பிரயாணம் பண்ணி போகும்போது மக்காவுள்ள நுழையும் பொழுது 4 சடை போட்ட நிலையில் வந்தார்கள், மக்காவுக்கு வந்தார்கள்னு ஹதீஸ் இருக்கிறது. அந்த சடைன்னா என்னன்னு கேட்டால், சடைனா பொம்பளைக்குள்ளே நுழைங்கிட்டோம். சடை வந்து அதிக முடிக்கு உள்ளது, அவ்வளோதான், பொம்பளைக்குள்ளது கிடையாது. முடி அதிகமாக இருந்தால் அது அங்கேருந்து காற்றுல பறக்கும், நெத்திலாம் வந்து விழுவும். அப்படி 4 சைஸாக பிடிச்சி அது பின்னி போட்டுக்கிட்டாங்கன்னா 4 இதாக தொங்கும். அப்படி தொங்குறது வந்து பார்த்தா நமக்கு என்ன, சடை போட்டுட்ருக்குறான், ஒரு ஆம்பளை சடை போடுறான், ஆம்பளை சடை போடணும் பொம்பளை சடை போடாதுங்க சட்ட மார்க்கத்தில் இருக்கா? அது நம்ம வழக்கம், நம்முடைய வழக்கத்தில் உள்ளது நம்ம சொல்கிறோமே தவிர ஆண்கள்னால் அந்த சடை போட அப்படிலாம் கிடையாது. முடி நிறைய இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு சடை மாதிரி கொடுத்த ஒரு இதெல்லாம் கம்பிலாம் போடுறாங்க. இப்போ பார்த்தா சடை மாதிரி சிலவர் போட்டு தெரியுறாங்க. இப்போ நவீன காலத்தில் என்ன செய்கிறாங்க, சடைங்கிற பேரில் இல்லாட்டால் கூட ஒரு கம்பி மாதிரி போட்டு சுற்றுலா போடுறாங்கல்ல, அதெல்லாம் பார்க்கும்போது என்ன இப்படி வித்தியாசமாக பண்ணுறாங்க, தப்பு செய்கிறாங்க மாதிரி நம்ம மனசில் படுது. அப்படி படக்கூடாது. நம்ம தப்புன்னு சொல்ல நமக்கு என்ன ரைட் இருக்கிறது? இஸ்லாத்தில் ஒன்றை தப்புன்னு சொல்வதாக இருந்தால் அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லாமல் யாரும் அது தப்புன்னு சொல்கிறதுக்கு உரிமையே கிடையாது. அதனால் தலைமுடியில் வந்து அந்த மாதிரி ஏதாவது சடை போட்டு கூட வச்சுருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வகீடு எடுத்து வச்சுருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் அந்த அந்த பசையை போட்டு என்ன செய்வாங்கன்னா, அந்த முடி அதிகமாக இருக்கும்ல பிரயாணத்தில் இருக்கும்போது அப்படி நல்லா ஒரு பிசின் மாதிரி இருக்கும், அதை தடவிடுவாங்க. தடவுன்னு அப்படி நல்லா ஒட்டிக்கணும், முட்டை போட்ட மாதிரி என்ன செய்ய முடி தலையோட தலையை ஒட்டிக்கிறோம். அந்த மாதிரியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டிருக்கிறாங்க. அதெல்லாம் எதுக்கு போடுறாங்க, அந்த வெளியே பிரயாணத்தில் போகும்போது காற்று பயங்கரமாக அடிக்கும். ஊருக்குள்ளே இருக்கும்போது இதெல்லாம் தெரியாது. ஒட்டகத்தில் போயிட்டு இருக்கும்போது காற்று அடிக்கிற அந்த வேகத்துக்கு வந்து முடி அப்படியே கண்ணையெல்லாம் மறைக்கும். வந்துக்கிட்டு பெரிய முடியாக இருக்குல்ல, கண்ணெல்லாம் அந்த மறைக்கும். அப்போ தூசியெல்லாம் உண்டு, அதில் உள்ள தூசியெல்லாம் கண்ணுக்குள்ளே போயிடும். அதை தடுக்கிறதா என்ன செய்யணும், அந்த காற்றுல வந்து பறக்கக்கூடாது. காற்றுல முடி பறக்கக்கூடாதுன்னு என்ன செய்யணும், அதை பசை போட்டு ஒட்டணும்ல. அந்த காலத்தில் அதுக்குன்னு ஒரு கோந்து மாதிரி வச்சுருந்துருக்குறாங்க. இப்போ அதுக்கு ஸ்ப்ரேலாம் வருது. இப்போ இந்த காலத்தில் செய்ய முடி அதிகமாக இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த ஸ்ப்ரே அடித்து அப்படி மடங்கிடும். அப்போ நவீன காலத்தில் ஸ்ப்ரே கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த காலத்தில் ஒரு கோந்து மாதிரி அதுக்குன்னு ஒரு பிசினை வச்சுருந்துருக்காங்க. அந்த பிசினை கலந்து என்ன செய்வாங்க, அப்படியே தடவிடுவாங்க. அப்படியே காஞ்சவனை அப்படியே ஒட்டிடும், காற்றுக்கு பறக்காது. பசை போட்டு ஒட்டின மாதிரி முடி இருக்கும். அது பிரயாணத்தில் செய்வாங்க. பிரயாணத்தில்னா கடுமையான காற்று அடிக்கும் அந்த புகமெல்லாம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 50-60 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று அடிக்கும்போது முடியே நிற்காது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சடை மாதிரி போட்டிருக்கிறாங்க. காரணம் தான் பசை மாதிரி போட்டு தடவி இருக்கிறாங்க. அதான் எப்போ அந்த மாதிரிலாம் செய்கிறாங்க. சில ஆளுக்கு என்ன செய்கிறாங்க, முடி அதிகமாக இருந்தால் அதுக்குரிய ஸ்ப்ரே அடித்து அப்படியே படியை வைத்திருக்கிற காட்சியெல்லாம் பார்க்குறோம். இதுலெல்லாம் போட்டுட்டு மார்க்கத்தை நுழைச்சி மக்களுக்கு அறிவுரை சொல்கிறேன், நல்லது சொல்கிறேன்னு பேரில் என்ன செய்யக்கூடாது, இல்லாத சொல்லிடக்கூடாது. அது அவன் விருப்பம். அப்படியே அல்ல இருந்து அப்படி தான் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. முடி இருந்தால் அழகு வச்சுக்கிறோங்கண்ணே, அழகு அவன் எது அழகுன்னு நினைக்கிறானோ அது மாதிரி வச்சுட்டு போக போகிறான். ஆனால் அதில் ஒரே ஒரு விஷயந்தான் இருக்கிறது. என்ன இருக்குதுன்னு கேட்டால், குடுமி வைக்காதீங்கன்னு தடுத்துருக்குறாங்க. இந்த தலைமுடியில் வந்து எதுக்கு தடைன்னு கேட்டால், இந்த குடுமி மாதிரி இப்படி வச்சுட்டு 2 பக்கத்தில் வச்சுட்டு மற்றெல்லாம் விட்டுருவாங்க. அந்த குடுமி மாதிரி வைத்துக்கொள்வதை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி வைக்காதீங்க, வச்சா முழுசாக சிரைச்சி போடு, இல்லாட்டி முழுசாக வை. இந்த மாதிரி வந்து ஒரு பகுதியை அப்படி சிரைச்சிட்டு ஒரு பகுதியில் ஒரு கொத்து மாதிரி வைக்கிறாங்கல்ல, அது எதனால் காரணம் நமக்கு வரல. ஆனால் காரணம் வந்து நம்ம தேடி பார்த்தோம்னு சொன்னால் இதெல்லாம் ஒரு மதத்தின் பெயரால் தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த குடுமி என்பதெல்லாம் என்னது, கடவுளுக்கு ஒரு காணிக்கை மாதிரி செஞ்சுட்டு அந்த மாதிரி முடியை வைத்துக்கொள்வது வந்து இறைவனுக்காக செய்யக்கூடியது என்ற நம்பிக்கையில் பிற மதங்களில் செய்கிறாங்க. ஆனால் அதை சொல்லி நபிகள் நாயகம் தடுக்கலை. நம்ம பார்க்கும் பொழுது இது ஒரு மாதிரியானதான் கலாச்சாரத்தை இருக்குது. அப்போ நபி அதை விரும்பலை. எதை விரும்பலை, குடுமி வைத்து கொள்ளக்கூடாது.
நீங்கள் குடுமி மாதிரி இல்லாமல் முடிய வைத்து, அதுக்கு பேர் கசுன்னு சொல்லுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கசு என்பதை தடுத்தார்கள்னு வருது. கசுண்டா என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது அதை சொன்ன அந்த நபித்தோழர் விளக்குறார். என்ன விளக்குறாருன்னு கேட்டால், ஒரு பகுதியில் கொத்தாக முடியை விட்டு விட்டு மற்ற பகுதியெல்லாம் சிரைப்பது, அதாவது குடுமி வைப்பது என்று அதுக்கு விளக்கமும் சொல்லுகிறார். அப்போ இந்த குடுமி வைக்கிறது தான் மார்க்கத்தில் தடை. குடுமின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு கொத்தா முடியை வச்சுட்டு பாக்கி எல்லாம் நடுவில் மட்டும் கொஞ்சம் விட்டுறது, பாக்கி எல்லாம் வலிச்சு எடுத்து குடுமி மாதிரி நிற்காது, ஒரு கொம்பு மாதிரி நிற்கும். அந்த மாதிரி ஒரு டைப்பில் மட்டும்தான் தடுக்கப்பட்டிருக்கு. அப்போ அது தடை என்றால், இதை தவிர வேறு எந்த தடையும் நம்ம தேடி பார்க்க முடியலை. தலைமுடி சம்பந்தமாக நீங்கள் தேடி தேடி பார்த்தாலும் எந்த தடையும் பார்க்க முடியலை. அப்போ இந்த பசங்க ஸ்டைலாக வச்சுட்டு திரியிறதெல்லாம் போட்டு நம்ம மார்க்கத்தை முத்திரையை குத்தி அதை ஒன்றும் செய்யக்கூடாது. ஆசைப்பட்டு செய்கிறாங்க. ஒவ்வொரு நேரத்தில் ஒன்று ஒன்று ஆசைப்படுவாங்க. ட்ரெஸ்ஸை பார்த்தா கூட அந்த காலத்தில் பெல் பாட்டம்னு ஒரு பேண்ட் போடுவாங்க. அதை இப்போ பார்த்தா எல்லாம் கோமணித்தனமாக இருக்கும். அது போல் அகலத்துக்கு இருக்கும் காலில் பார்த்திங்கன்னா. அந்த மாதிரி அதை ஒரு ஸ்டைலாக போட்டு தெரிஞ்சாங்க. அது ஏன் இப்படி தடை செய்கிறது? நீங்கள் ஒவ்வொரு காலத்தில் ஒன்று ஒன்று ஸ்டைல் ஃபேஷன் செய்வாங்க. நம்ம எதை பார்க்கணும்? இந்த ஃபேஷன் நபிகள் நாயகம் தடுத்த விஷயம் அதில் ஏதாவது இருக்குதா? தடுத்த விஷயம் இருந்தால் அது கூடாதுன்னு சொல்லணும். தடுக்கலைன்னு சொன்னால் தடுக்காத எல்லாமே ஹலால் தான். எதையெல்லாம் தடுக்காமல் இஸ்லாத்தில் விடப்பட்டிருக்குதோ அதெல்லாம் அனுமதிக்கப்பட்டதுன்னு அர்த்தம். ஏன்னா அல்லாஹ் எதையும் மறக்கிறவன் கிடையாது. உமாக்கான ரப்புக்க நசியா, உமது இறைவன் எதையும் மறக்க மாட்டான். அவன் தடைய கூடாத ஒன்றாக இருந்து அவனே சொல்லியிருப்பான். கூடாத ஒன்றாக இருக்குமே, ஆனால் மறந்துட்டுலாம் விட மாட்டான். அப்போ இறைவன் அதை சட்டமாக ஆக்கியிருப்பான். இறைவன் சட்டமாக்காமல் விட்டுட்டான் என்று சொன்னால் உங்களுக்கு அனுமதின்னு அர்த்தம். ஏன்னா ஒரு விஷயத்தை இறைவன் சொல்லாமல் விட்டுட்டான்னு சொன்னால் துருவிலாம் போகக்கூடாது. இதுக்கு உதாரணமாக நம்ம ஹஜ்ஜி இருக்குல்ல, ஹஜ்ஜி கடமைன்னு நம்ம விளங்கி வச்சுருக்குறோம். இந்த ஹஜ்ஜி கடமை என்று நபிகள் நாயகம் ஆரம்பத்தில் மக்களுக்கு சொல்கிறாங்க. அப்போ அதில் ஒரு ஆள் எந்திரிச்சு கேட்குறாரு, இந்த ஹஜ்ஜி கடமைங்கிறீங்களே வருஷம் கடமையானு கேட்குறாரு. ஹஜ்ஜி கடமைண்டா இப்போ கேட்டு போக வேண்டியானா, ஒரு கதை கடமைன்னு விளங்கிட்டு போகணும்ல. அவர் என்ன செய்கிறாரு, ரொம்ப விவரமாக இருக்கிறாங்கிறதுக்காக வேண்டி கேட்குறாரு. அப்போ வருஷம் ஹஜ்ஜி கடமையான்னு கேட்குறாரு. அஃபீக்குல் ஆமீன், ஆண்டுதோறும் கடமையா அப்படின்னு அவர் கேட்குறாரு. அப்போ நபிகள் நான் நினச்சிட்டாங்கன்னா கட்டுமையாக முகமெல்லாம் சிவந்துருச்சு கோவப்பட்டு. என்னதுக்கு உனக்கு அல்லாஹ் கடமைன்னா வருஷம்னு அல்லாஹ் சொல்லுவான். அல்லாஹ் சொல்லாமல் சொல்லியிருக்கும்போது அந்த சலுகையை பயன்படுத்திக்கிறங்க. நீங்களாக அதை கேள்வியை டைட்டாக்கி, நீங்களாக தேவையில்லாத ஒரு விஷயத்தை உண்டாக்கி நீங்கள் அப்படி கேள்வி கேட்காதீங்க. கடமைன்னா ஒருக்கா செஞ்சால் போதும். வருஷம்னா அல்லாஹ் அதை சொல்லிடுவான். மாதம்னா அது அல்லாஹ் சொல்லிடுவான். ஹஜ்ஜி கடமை என்றால் அது ஒரு தடவை தான் கடமை. ஆனால் இப்படி நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது. அதில் என்ன அர்த்தம்னு கேட்டால், அல்லாஹ் ஒன்றை ஏதாவது சொல்லாமல் விட்டான் என்று சொன்னால் அதை துருவக்கூடாது. ஒமா சகத்தானு ஃபஹு அஃபுன், அல்லாஹ் சில விஷயங்களை ஹலாலை தெளிவாக சொல்லிவிட்டான், ஹராமானதையும் தெளிவாக சொல்லிவிட்டான். சில விஷயங்களை சொல்லாமல் விட்டிருக்கிறான் அல்லாஹ். எதற்காக என்றால் உங்களுக்கு ஒரு சலுகைக்காக. அப்படின்னா என்ன அர்த்தம்? செய்யலான்னு அர்த்தம். அது கூடாதுன்னு அவன் சொல்லியிருப்பான்ல. ஒரு விஷயத்தை பற்றி இஸ்லாம் பேசாமல் விட்டுருச்சுன்னு சொன்னால் அதை நம்ம போய் இது துருவிக்கிட்டு இருக்கக்கூடாது. அல்லாவே சொல்லலையில, அல்லாவே ஹராமாக்கலையில், மறைய நம்ம போட்டு ஹராமாக்கணும். அல்லாஹ் ஹராமாக்காத ஒன்றை நம்மளாக போட்டு ஹராமாக்கிறதுக்காக பேணுதலுங்கிற பேரில் நிறைய எல்லை மீறுவாங்க. எல்லை மீறுவதற்கு இஸ்லாத்தில் மார்க்கத்தின் பெயரால் எல்லை மீறுவதற்கு அனுமதி கிடையாது. அப்போ எல்லை மீறுற ஆட்கள் என்ன செய்வாங்க, அந்த மாதிரி புதுசாக அவங்களுக்கு பிடிக்காத ஒன்றையெல்லாம் மார்க்கத்துடைய முத்திரையை குத்தி சொல்லுவாங்க. அதனால் இந்த தலைமுடிக்கும் இந்த மாதிரியான எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது. அது என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். அது ஒரு சட்டமாச்சு. அடுத்தது தாடி வைக்கிறது, மீசை வைக்கிறது, நகம் வெட்டுறது, அக்குள்ள உள்ள முடிகளெல்லாம் நீக்கிறது, எல்லாத்துக்குமே சில ஒழுங்குமுறைகள் இருக்கிறது மார்க்கத்தில். இப்போ இன்றைக்கி தலைமுடியை மட்டும் வைத்துக்கொள்ளும். இன்ஷா அல்லாஹ் மீதியை அடுத்தடுத்த வாரங்களில் பார்க்கலாம்.